சொத்துக்கு தானே இப்படி காரியம் பண்ணிட்டோம். அந்த சொத்தை வச்சே அனுபவிங்க. அதுல என்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம், ஊர்க்காரங்களும் பாப்பாங்க. வா செல்லம்மா, இங்க என்ன நம்மளுக்கு பேச்சு? வா செல்லம்மா, என்ன நின்று பாத்துக்கிட்டே இருக்கவ? சிறுக்க கூப்பிடு செல்லம்மா. இனி புது இருக்கிற இடத்துல இருந்தாவே பாவம் தன்னால பிடிச்சி நம்மள ஆடிப்போம். கூப்பிடு செல்லம்மா பிள்ளைய. அதான் நான் சொல்றேன், தப்பா நினைக்காத. சுத்தி 1000 உறவு இருந்தாலும் அதெல்லாம் சும்மா ஆனா உசுர கொடுக்குற உறவு இருக்குல்ல, அது என்னைக்கும் விட்டுட்டு போகாது. நம்மளும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த சொத்து கண்ணாடி மாதிரி மின்ன அப்படியே பலன்னு ஒரு சொத்து இருந்தாலும் அப்படியே ஊருக்கே தலைவர் மாதிரி தெரியும். ஆனா பாரு, கண்ணாடி ஒரு நாள் இப்படிதான் சுக்குநூறா உடைஞ்சிரும். அப்ப புரியும் உனக்கு, அப்ப புரியும். அனுபவத்தை சொல்றேன், கேட்டு புரிஞ்சுக்க. முடிஞ்சா புரிஞ்சுக்க, திருந்திக்க. இல்லாட்டி இந்த பாட்டில எடுத்து குத்திட்டு சாவு போ. ஆமா செல்லம்மா, எனக்கு மனசுல அதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தம்பியும் எதுவும் நம்மள நினைச்சுக்கிருவானோ என்னன்னு, அமைதியா இருக்கிறே அண்ணே அப்படின்னு. வேணாம் செல்லம்மா, நீ சொல்றதா சரி. நீ எது சொன்னாலும் சரியா தான் யோசிச்சு சொல்லுவ. வா செல்லம்மா, நம்ம சம்பாதிச்ச பொருள் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். செல்லம்மா, உன்னை எப்போதும் எந்த நிலைமையிலும் உன்னை சங்கடப்படுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சம்பாதிச்ச பொருள் என்ன, எல்லாம் சம்பாதிச்சுதானே கொடுத்துருக்கோம். அப்படி எந்த பொருள் தூக்கிட்டு போக சொல்ற? என்ன உடனே அந்த நெட்டவலி நம்ம குடும்ப பிரச்சனையில ஓ பேராசை அடுத்த உடனே சொத்தை பத்தி அபகரிக்கணும்ங்கற ஆசையில நீ கொலை பண்ணவே துணிஞ்சிட்டீல. சீ, என்ன பேசினாலும் நீ புத்தி வர போறது இல்ல. உன்னை இப்படியே விட்டுட்டு போனா மனசு ஆற மாட்டேங்குது. உன்னைய அடுத்த உடனே சொத்தை புடிங்க அடிச்சு வச்சுக்கிட்ட ஒரு மனுஷன் புள்ள வயசு 40 வயசு மனுஷன் 40 வயசுல ஒண்ணு இல்லாம இப்படி போற அளவுக்கு ஆக்கி புட்டில உன் பேராசனால. சீ, இன்னமே உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு எங்களுக்கு மட்டும் இல்ல வனரோசாவுக்கும் யாருக்கும் வந்துச்சு அப்புறம் மனசியா இருக்க மாட்டேன். இப்படியே பொறுத்து போவே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்புறம் நானே உன்னை கொண்டு போட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். ஜாக்கிரதை, ஒழுங்கா பொழைச்சுக்க. சீ,
போனவர் இன்னும் வெளியில வரலக்கா. வந்தாதான் என்ன இதுன்னு தெரியும்க்கா. நானே அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புள்ளைய கூட மடி. புள்ளைய ரொம்ப அழுதுச்சுல. நீ வேற உன்னைய வேற சிரமப்படுத்துறனோ அக்கா. ஏன் கஷ்டத்தை உன்னைய போட்டு அங்கிட்ட இங்கிட்ட இழுத்து அடிக்கிறனோ? ஏக்கா அப்படி சொல்ற? உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நெட்வொர்க்கா நல்லபடியா வரணும்னு தான் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லக்கா. அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே. நீ போய் அங்க எதுவும் அவசரப்பட்டு எதுவும் கோவப்படலையேக்கா? கோவப்பட்டாலும் என்ன தப்பு? எனக்கே வர கோவத்துக்கு அவங்கள என்ன பண்ணனே தெரியாது. சை, அதெல்லாம் என்ன கப்பம்பல அதெல்லாம். அது மூஞ்சி கூட முழிக்க கூடாதுக்கா. பாப்பாங்க 2 பேருக்கும் பால் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேங்கா. வாங்கி கொடுத்துட்டு இப்பதான் தூங்குதுங்க குடிச்சிட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிட்டேன். அந்த பாதகத்தை பண்ணன வேலையில பத்தி எல்லாம் என் பேரங்க பிள்ளைய 2 டீ கடையில பால் தண்ணி வர குடிச்சிட்டு கிடக்குதுங்க. அந்த சண்டாளி பாடாத படிச்சு விட்டாலே நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டாலே நம்ம நிம்மதியா இருந்தாலே சண்டாளிக்கு பிடிக்கலையே. அடியே என் வீட்டுக்காரி பிள்ளைய நான் வாங்கடி, வாங்கி இந்த பால் குடிடி போடி. ஃபர்ஸ்ட் நெட் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு நீ மகன் அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சாதான். ஐயோ சுருளி, போய் அந்த அண்ணன் உள்ள போயிருக்காரா? போயிட்டு என்ன எதுன்னு போய் பாரியா, பார்த்துட்டு வாயா. நான் அந்த பிள்ளைல செத்த பாலை கொடுத்துட்டு ஓடியாரையா, போயா. அத்தி நெட்டு நெட்டு. ஐயோ நர்சக்கா, நெட்டுக்கு இப்ப எப்படி இருக்குது? நெட்டுக்கு ஒண்ணும் இல்லைல. வாங்க வாங்க, எங்க வந்திய? என் நெட்டு உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களோ? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நீ? ஏப்பா நெட்டு உயிருக்கு ஏதாவது ஆகணும் நாங்க நினைப்போமா, உனக்கு தெரியாதா? ஏப்பா அப்படி வாய விடுற? நெட்டு இப்ப எப்படிப்பா இருக்கா? அப்ப இங்க எப்படிங்க பேசுறது? அப்புறம் எப்படி பேசுறது? உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். உங்க குடும்ப தகராறு இருக்கும், சொத்து தகராறு இருக்கும், எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக ஒருத்த உசுறு எடுக்கிற அளவுக்கு இப்பயாச்சுப்பா இப்ப குடும்பம் உங்க குடும்பத்துல இருந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு ஒடியார் வர இந்த பாவி இப்படி கிடக்கிறது கண்டியா ஒடியாதான். அக்கான்னு வரவங்களுக்கு எல்லாம் குடுத்தியப்பா தண்டனை நீங்க எல்லாரும் சேர்ந்து. அப்படின்னா சொல்லாதேப்பா, அப்படிலாம் சொல்லாத தம்பி. நெட்டு நாங்க என்னைக்கும் வெத்தல நினைச்சதே கிடையாது. எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நெட்டு மட்டுமா அதை சாப்பிட்டுருப்பா. கொஞ்ச நேரம் இருந்தா எல்லாரும் தானே சாப்பிட்டுருப்போம். அவங்க புத்தி கட்டு போய் இப்படி எல்லாம் அடுத்த உசுரை எடுக்கிற அளவுக்கு குணங்கட்டு போய் திரிவாங்கன்னு எங்களுக்கு மட்டும் தெரியுமா? தெரிஞ்சு அவங்களெல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருப்போமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க தம்பி. அதுதான் நானும் சொல்றேன். நெட்டவழி உங்க குடும்பத்துல ஒரு மாதிரி தான். உங்க குடும்பத்துல ஒரு ஆள் கிடையாதுல்ல. அவளுக்கு தேவையாதுங்க. அவளுக்கு அதுல தேவையா? ஐயோ சொன்னாலும் புரிய மாட்டா. அவ சந்தோஷம் தான் முக்கியம். அவ அங்க போனாதான் நிம்மதியா இருப்பா, சந்தோஷமா இருப்பான்னு அனுப்புனேனே. அவளை சாக கொடுக்கறதுக்காக உங்க வீட்டுக்கு அனுப்புனேன். உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம். வனரோசா இருடி, அது வந்து என்ன சொல்றேன், என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? உங்க குடும்ப பிரச்சனையில என் பொண்டாடி தவிச்சு இப்படி போய் கிடக்குறான்னு சொல்றேன். ஐயோ அண்ணே, ஏன் இப்படி பேசுறிய? ஏன் இப்படி கோவமா பேசுறிய? அந்த பாவி அந்த சண்டாளி இப்படி பண்ணுவானே எங்களுக்கானே தெரியும். அண்ணே, நெட்டுக்கு இப்படி ஆகணும் நாங்க நினைப்போமா? நெட்டுக்கு இப்படி ஆனது எங்களுக்கு கவலையில வருத்தம் இல்லையா? நிம்மதியா இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? நெட்டு இப்படி கிடக்குறதுனால தான் எனக்கு கோவம் கொண்டு வெறி கொண்டு போனேன். அந்த கிழமை இன்னைக்கு ஒண்ணு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனாங்க பரவாயில்லைன்னு எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. அது பண்ணதுனால நீங்க நியாயப்படுத்தல. அது பண்ணது மகா தப்புதான். அதுக்காக நாங்க என்னென்ன பண்ணுவோம்? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கண்ணே. நெட்டு இப்படி இருக்கனால நீங்க கோவப்படுறது உங்க மேல நாங்க கோவம் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கோவப்படுறது தப்பு இல்ல. யாருக்கா இருந்தாலும் வருத்தம் கோவம் இருக்கதானே செய்யும். இவ வீட்டுக்கு போனதுனால தானே நம்ம பொண்டாட்டிக்கு இந்த நிலைமைங்கிற நினைப்பு இருக்கதானே செய்யும். அதுதானே உங்க மனசுலயே ஓடுது. தப்பு தானே. அதுக்கு நாங்க என்னென்ன பண்ண முடியும்? என்னமா சொன்னேன் உன்கிட்ட? நெட்டவழிய நல்லது சொல்லி திருப்பி அனுப்புங்கன்னு தானமா சொன்னேன். திருப்பி நெட்ட அனுப்பாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டீங்களேமா எல்லாரும் சேர்ந்து. நெட்டு ஐயோ அண்ணா, நீங்க முதல்ல சும்மா இருங்கனே. சும்மா இருங்க. எதை வாய் தவறி வர மாட்டேங்கற ஏதாவது சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த வார்த்தை என்னால காதுல கூட கேட்க முடியாது. உங்க வாயால எப்படி சொல்ல மனசு வருது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். என்ன பேசுறாங்கன்னு நெட்டு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் நெட்டு நல்லா ஆனதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இப்போ எதுவும் நீங்க வாயை திறக்காதீங்க. தள்ளுங்க முதல்ல.
வைரமாச்ச கட்டையா மருந்து கொடுத்துட்டு வீட்ல அனுப்புவான். என்ன அப்படி லேசுவாசா பேசிக்கிட்டு இருக்க மணி? அப்ப நர்சக்கா நெட்டு வாந்தி நல்லா எடுத்துட்டானா பழச்சுக்குவாரா? வாந்தி எடுத்துட்டானா சரியா போயிருமா? ஆமாமா, குடிச்ச வெசல்ல வெளியில வரணும்ல. வாமிட் எடுத்தா சீக்கிரம் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. வாந்தி எடுத்தானா எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணிரலாமா? ஏன் எருமக்கடை சும்மா வாந்தி எடுத்து தொலை எருமக்கடை. வாந்தி எடுத்துனா எல்லா விஷமும் வெளியில வந்துருமா, எல்லாம் சரியா போயிருமா, எந்திரிச்சு ஓடி போயிரலாம். ஏன் எருமை நெட்டு என் நெட்டு குட்டி வாந்தி எடுடி, வாமிட் பண்ணுடி, வாமிட் எடுத்து தொலைய. இம்புட்டு பேசுறா பச்சை அப்படியே சவனேன்னு எனக்குன்னு கிடக்குதே. ஏன்னா ஒரு அசைவு இசைய உனத்தையும் காணமே. மயக்கத்துல இருக்கிறது எப்படி வாந்தி எடுக்கும்? கொஞ்சம் உணர்ச்சி எதுவும் இருந்ததுனே வாந்தி வரும். எனக்குன்னு கிடக்குதே வந்து இது எப்படி வாந்தி எடுப்பா? வாந்தி எடுத்தாதானே ஒண்ணும் உள்ள உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு வேற இந்த நர்சம்மா சொல்றாங்க. ஏன் நெட்டு எருமை மாதிரி வாந்தி எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிருமா? வாமிட் எடுக்கிறதா கஷ்டம்? வேணாம்னு சொல்லி தொலையுதா? சரிபட்டு வராது. வாய்க்குள்ள உள்ள விட்டு நோண்டி எடுத்து கக்க விட முடியாது. வாயை திறந்து தொலை. ஏய் அம்மா என்னம்மா பண்ற? என்ன பண்ற? வாந்தி எடுக்கிறது நல்லதுதான் சொன்னேன். இப்படி வாய்க்குள்ள கைய விட்டு எனக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்குமா? மருந்து கொடுத்துருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. அட இருங்க டாக்டர்மா, நீங்க கொடுக்குற மருந்து எப்ப தொண்டைக்கு போய் தொண்டையில இருந்து வயித்துக்கு போய் வயித்துல இருந்து குடலுக்கு போய் எப்ப ரத்தத்துல கலந்து குடலை போட்டு பிரட்டி அவன் எப்ப வாந்தி எடுக்கிறது? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இப்ப வாந்தி தானே உங்களுக்கு வரணும். வாந்தி வந்து எங்க நெட்டு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைல, உயிர் காப்பாத்திரலாம்ல, உயிர் படைச்சுக்குறவல்ல. வாந்தி தானே, வாந்திக்கு வந்து நான் கேரண்டி வாந்தி வந்துரு பாருங்க. இருங்க ஆபரேஷன் சக்சஸ். ஏய் டாக்டர்மா நெட் வாந்தி எடுத்துட்டா. நெட் வாமிட் பண்ணிட்ட பாருங்களே. வாங்க நீ உங்க ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க வாங்க. ஆமா மருந்து இப்பதான் கொடுத்தோம். ஆனா அதுக்குள்ளே சீக்கிரம் வாமிட் வந்துருச்சே. ஏமா என்னமா என்னைய பாத்துக்கிட்டு இருக்க நீ? அந்த கப்பல் பக்கெட் இருக்கு பாருமா, அதை எடுத்து புடிமா. இங்க தள்ளுமா, இங்க வாமா. நெட்டுமா உனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கல நெட்டுமா. நெட்டு